ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் அண்ட் சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாவக்காய் தொக்கு. பாவக்காய் தொக்கா, இது போய் எப்படி ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்க முடியும் தானே யோசிக்கிறீங்க. நம்மள முக்கால்வாசி பேர் பாவக்காய்னாலே தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கு காரணம் அதோட கசப்பு தன்மையை ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது. ஆனால் ஓரளவு அதிலேருந்து நீக்கிட்டு டேஸ்டியான ஒரு பாவக்காய் தொக்கு செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய சைஸ் பாவக்காய் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உப்பு தூவி ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். இப்போது தொக்கு செய்யறதுக்கு தேவையான 3 வெங்காயம் 3 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 5 பல் பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தொக்கு ரெடி பண்ணுறதுக்காக கடலை எண்ணெயை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கூட வதக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு ஓரளவு. அதில் ஒரு 5 பெரிய பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு வதக்க ஆரம்பிக்கணும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 பழுத்த தக்காளியை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கணும். தேவைப்பட்டால் மூடி போட்டு கூட வதக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இதுக்கிடையில் நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வாஷ் பண்ணி உப்பு கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் அப்படி இப்படின்னு எதையுமே போட தேவையில்ல. வெறும்னே வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாலே இதோட கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் சூப்பராக வரும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஓரளவு லைட்டாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். புளியை ஆட் பண்ணிவிட்டு குழம்ப நல்லா 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாகற்காயை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியில் ஆட் பண்ணி கிளறி விடணும். வாவ், என்ன கலர் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சாப்பிடவும் நல்லா ருசியாக தாங்க இருக்கும். இப்போது இந்த கிரேவியை 5 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போது ஃபைனல் டச்சாக 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இனிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கசப்பு தன்மையும் இந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறது மூலயமா ஓரளவு நியூட்ரலைஸ் ஆகிடும். சூப்பரான பாகற்காய் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.